இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது எல்லாமே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது கீழே சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் தான். இந்தியாவும் இந்த அக்ரிமெண்ட் IPR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு இடம் இருக்கு, இல்ல ஒரு பைக் இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கான ரைட்ஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு. அது என்ன இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் மூலமா ஓகேவா கிரியேட் ஆகக்கூடிய விஷயம், நீங்க இன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். ஸோ மியூசிக் அப்படிங்கிறது பிசிக்கலான கிடையாது, கேட்க மட்டும் தான் முடியும், ஆடியோ. ஸோ அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் தான் இந்த மியூசிக்கை போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்க. இப்போ மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ரைட்ஸ் ஓகேவா அப்படின்னு இருக்கும். சரி, மைண்ட் மூலமா வேற என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஓகேவா. நீங்க ஒரு வேலை ஏதாவது டிராயிங் வரையறீங்க சரியா, அப்படின்னா அது வந்து உங்களோடது, இதை யாரும் நீங்கள் காப்பி பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் மாதிரி இதுக்கும் எனக்கு காப்பி ரைட் அப்படிங்கிறதா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறீங்க சரிங்களா, அந்த மருந்து வந்து உங்களுடைய உழைப்பால உங்களோட ஐடியாவால கிரியேட் ஆன ஒரு விஷயம், அதுவுமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்கு, ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாலுமே எதுக்கு வரும் அப்படின்னா IPR இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு தான் வரும். ஸோ இதை புரிஞ்சு பண்ணிக்கிறேன். ஃபார் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் ஃபாலோ த சேனல். தேங்க்யூ.